பழமொழி இருக்குது, ஹுமுல் கௌமு லா யஷ்கா ஜலீசு. யாரோட சேருவீங்களோ அவங்கள போல மாறுவீங்க. இப்போ நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவங்க நல்லவங்களாக இருந்தால், நீங்கள் மோசமானவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களை சரியாகிடும். அதனால தான் சொல்லுவாங்க, சிர் மஅஸ் ஸாலிஹீன வ இல்லம் தகுன் மின்ஹும். நீ நல்லவனாக இல்லாட்டியும் நல்லவங்களோடு இருந்துக்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனுக்கு நசியத் என்ன தெரியுமா? மகனே, உலமாக்களோடு சேர்ந்து இரு, அவர்களுக்கு பொழியக்கூடிய ரஹ்மத் உனக்கும் என்ன செய்யும்? கிடைக்கும். சொல்லுவாங்களே, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்த நாரும் வந்துடும், நாரும் மணக்கு. நல்லவங்களோடு சேர்ந்த நாரும், கெட்டவனோட சேர்ந்தா நல்லவனும் கெட்டு போய்த்துடும். மழை பெய்யுது, மழை தண்ணி சுத்தமான தண்ணியே இல்லையா? மழை தண்ணி கிணத்துல விழுந்துச்சுன்னா குடிக்கலாம். ஆற்றுல விழுந்துச்சு, கடலில் விழுந்தா என்ன ஆயிரும்? மழை தண்ணி உப்பாயிரும். அதே மழை தண்ணி எங்களோட டெனேஜ் லைனில் விழுந்தா என்ன நடக்கும்? நஜீஸ் ஆகிடும். தண்ணி சுத்தம், ஆனால் எந்த இடத்துல விழுந்துச்சோ அதான் பிரச்சனை. நாங்கள்லாம் நல்லவர்கள், யாரோட சேர்றோமோ அப்படின்னு செஞ்சிருவோம். ஃபிரௌனுக்கு அடுத்த யார்? ஹாமான். ஃபிரௌன் நல்லவர். ஃபிரௌனுக்கு வந்துச்சு, இஸ்லாத்தை ஏற்றுக்குவோமா? ஹாமாவோட இல்லை. ஹாமான் சொன்னான், நீ ரப்பா இருந்து போட்டு இன்னொரு ரப்பா வணங்க போறியா? எங்களோட சேர்ந்திருக்கானே ஹாமான்கள், கவனமாக இருக்கும். இவன் தான் ஹாமான். ஹாமான்களால் தான் எங்கள் நரகம் கிடைக்கிற. எங்களுக்கு பல ஹாமான்கள் இருக்கிறாங்க உலகத்தில். எல்லா ஹாமானையும் விட்டு நாங்கள் தவிர்ந்து கொண்டா ஈமான் கிடைக்கும். ஒவ்வொரு ஹாமானுடைய ஒவ்வொரு விதம் இருக்கு. எங்களை நேர் வழியில் போக விடமாட்டான், மவுத்து வரைக்கும் விடமாட்டான்.